அனைவருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் வர்மக்கலை மற்றும் நாடி சாஸ்திரம். வர்மக்கலையில நம்ம ஏற்கனவே நிறைய வர்ம பாயிண்ட்ஸ் பார்த்திருக்கோம். இன்னைக்கு முதுகு சார்ந்த ஏற்கனவே மார்பு சார்ந்த வர்மங்கள், தலை சார்ந்த வர்மங்கள், கழுத்து சார்ந்த வர்மங்கள், தோள்பட்டை சார்ந்த வர்மங்கள், கை சார்ந்த வர்மங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இப்ப இது முதுகு சார்ந்த வர்மா பாயிண்ட்ஸ். இது சங்கத்திரி காலம். சங்கத்திரி காலம் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா முதுகு தண்டோட பகுதியில தான் இருக்கு. முதுகு தண்டோட பகுதியில எங்க இருக்கு அப்படின்னா நம்ம முதுகு பகுதி அசைக்கக்கூடிய இடம். கழுத்து இடுப்பு இரண்டுக்கும் இடையில முதுகு பகுதியில தான் ஒரு அசைவு வருது. அந்த அசைவு வரக்கூடிய பகுதிக்கு பேரு சங்குத்திரி காலம். கழுத்து பகுதிக்கும் இடுப்புலையும் அசைவு இருக்கு நமக்கு. அதுக்கு இடையில இந்த முதுகு பகுதியில தான் அந்த அசைவு இருக்கு. இந்த அசைவு ட்விஸ்ட் ஆகக்கூடிய அந்த இடம் தான் சங்குத்திரி காலம். இந்த சங்குத்திரி காலம் எதுக்காக உதவுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நச்சு வாயுவை உடலில் இருந்து வெளியேற்றுகிறது. நச்சு வாயுவை உடலிலிருந்து வெளியேற்ற நச்சு வாயு அப்படிங்கிறத நம்ம அங்க லட்சணத்துல கருவிலியை சுற்றி ஒரு நீல நிற கோடு இருக்கு, லேசா அப்படி பென்சில்ல மார்க் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னா அதுக்கு பலகரை பசுப்பம் சாப்பிட்டா அது சரியாயிடும் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம். அது வர்மத்துல உங்களுக்கு இந்த சங்கத்திரி காலம், அதாவது நம்ம உடம்ப இப்படி வலமிருந்து இடம், இடமிருந்து வளம் முடிஞ்ச அளவுக்கு அசைக்கும் போது அந்த சங்கத்திரி காலம் ஆக்டிவேட் ஆகுது. மற்றவங்க செய்யும் போது அந்த சங்கத்திரி கால பகுதியில ஒரு அழுத்தம், எப்படி ஒரு அழுத்தம், அந்த பகுதியில ஒரு அழுத்தம் கொடுத்து அந்த துளிப்பை உணர்ந்தாலே போதும். நீங்களும் அந்த இடத்துல கையை பின்பக்கமா கொண்டு போய் அழுத்தம் கொடுத்து சிகிச்சை செய்யலாம். இப்படி நம்ம சங்கத்திரி காலத்தை இப்படி அசைவு கொடுத்தும் ஆக்டிவேட் பண்ணலாம். இப்படி ஆக்டிவேட் பண்றதுனால உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத நச்சு வாயுக்கள் வெளியேறும். இந்த நச்சு வாயுக்கள் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா கை கருப்பா இருக்கும், நெத்தி கருப்புல பாகங்கள் கருப்பாக இருக்கும். முட்டிக்கு கீழே கருப்பா இருக்கிறது, இந்த இடம் கருப்பாகிறது, கழுத்து கருப்பாகிறது, இந்த கழுத்து முடிச்சுக்கிட்ட கருப்பாகிறது, நெத்தி கருப்பாகிறது, இந்த உள்ளங்கை பகுதியில மட்டும் கொஞ்சம் கருப்பு அதிகமாகிறது, இந்த மூக்கு பகுதி கிட்ட கருப்பாகிறது. இந்த மாதிரி உடம்புல எந்த பகுதியில கருப்பான ஒரு தோற்றம் வருதோ அப்ப நம்ம உடம்புல நச்சு வாயு இருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த நச்சு வாயுவை வெளியேற்றுறதுக்கு இந்த சங்கத்திரி காலத்தை இயக்குவது, சங்கத்திரி காலத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுப்பது, அல்லது முதுகு பகுதிக்கு என்ன செய்யணும், ஒரு அந்த திருகள் இலகுவா இருக்க மாதிரி நம்ம இந்த பயிற்சி செய்யும் போது சங்கத்திரி காலம் இயக்கப்படுகிறது. இப்ப இந்த நச்சு வாயு உடம்புல இருக்கும் போது உங்களுக்கு என்னென்ன தொந்தரவு இருக்கும், இந்த மாதிரி ஸ்கின்ல கருப்பு நிறம் இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தோம். அதே மாதிரி உடம்பு இந்த காலையில எழுந்திரிச்சோன்னே இந்த சோம்பரோட முறிப்பாங்க இல்லையா, அது மாதிரி அடிக்கடி உடம்புல அந்த முறிக்கிறது, அதாவது என்ன சொல்றது, உடம்புல அங்கங்க ஏற்படக்கூடிய வலிகள், நச்சு வலின்னு சொல்லுவாங்க. தொடர்ச்சியா வலிச்சுக்கிட்டே இருக்கு, இடம் மாறி மாறி வலிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான வலி, சோம்பேறித்தனம், இதெல்லாம் போக்குறதுக்கு இந்த வர்மம் மிகவும் உதவியா இருக்கும். சங்குத்திரி காலம் நம்முடைய முதுகுத்தண்டோட பகுதி நன்றாக திரும்பக்கூடிய இடம். அந்த இடம் தான் என்னது,
சங்குத்திரிக்காலம். சங்குத்திரிக்காலம் நச்சுவாயுவை அகற்றுவதற்கு மிக உதவியாகுது. உடம்புல நச்சுவாயு இருந்துச்சுனாலே உடம்புல எங்க வேணாலும் பிடிப்புகள் ஏற்படலாம். முதுகுல பிடிக்கிறது, இடுப்புல பிடிக்கிறது, கொட்டாய் விடும்போது பிடிச்சுக்கிறது, இந்த மாதிரியான எந்த பிரச்சனை வேணாலும் வரலாம். இதெல்லாம் வராமல் தடுப்பதற்கு இந்த வர்மம் உதவும். அடுத்து நங்கனா கூட்டு வர்மம். நங்கனா கூட்டு வர்மம் அப்படிங்கிறது இடுப்பு பகுதி. இடுப்பு பகுதியில இப்படி சுழி மாதிரி ஒரு 2 பள்ளம். இடுப்பு பகுதியில சுழி மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு நல்லாவே தெரியும். கொஞ்சம் வயசானவங்களுக்கு அங்க சதை இருக்கிறதுனால கொஞ்சம் வெளியே தெரியாது. கொஞ்சம் நம்ம அழுத்தி பார்த்தோம்னா கரெக்டா தெரியும். ஓகே, இந்த நங்கனாம்பூட்டு வர்மம் அப்படிங்கிறது கரெக்டா இந்த 2 சுழி பகுதி. கொஞ்சம் அந்த இடத்துல அழுத்தம் கொடுத்து பார்க்கணும். அழுத்தம் கொடுத்து பார்க்கும் சதைப்பற்று இருக்கவங்களுக்கு அந்த இடுப்பை இப்படி பிடிச்சோம் அப்படின்னா இப்படி பிடிக்கிற இடத்துல தான் அந்த வர்மா பாயிண்ட்ஸ் வரும். இந்த இதுலதான் அந்த சுழி வரும். சரிங்களா? இடுப்பை இப்படி பிடிக்கிறோம். இப்படி பிடிக்கிற இடத்துலதான் அந்த வர்மா பாயிண்ட்ஸ் வரும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு 2 சுழி இருக்கும். அந்த 2 சுழி மேலேயும் இப்படி 2 கட்டை விரலை வைத்து அழுத்துவது. இதுதான் நங்கனாம்பூட்டை கேட்கக்கூடிய மெத்தட். அந்த 2 சுழி மேலையும் 2 கட்டை விரலை வைத்து அழுத்துறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மூட்டுக்குள்ள டக் டக்குன்னு சத்தம் வரும். அந்த சத்தம், அதாவது இந்த இந்த பட்டெக்ஸ் ரெண்டும் ஒரு சமமா நேரா இருந்தது அப்படின்னா அந்த மூட்டுக்குள்ள சத்தம் வராது. லேசான இறக்கம் வந்துருச்சுனாலே மூட்டுக்குள்ள சத்தம் வரும். சோ இந்த இடுப்போட அலைன்மெண்ட் வந்து கரெக்டா இருக்கணும், 2ம் கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த நங்கனாம்பூட்டை அழுத்தணும் அப்படின்னா 2 சமமா இருக்கும். அதனால மூட்டுக்குள்ள சத்தம் வருவது அப்படிங்கிறது முழுமையாக நீங்கிவிடும். அது மட்டும் இல்லாம இடுப்புக்கு கீழே வரக்கூடிய பொருத்து வலி, அதாவது மூட்டு பொறுத்து, அடுத்து கணுக்கால் பொறுத்து, அதாவது ஜாயிண்ட், அந்த ஜாயிண்ட்ல வரக்கூடிய வலிகளை வந்து போக்குவதற்கு இந்த நங்கனாம்பூட்டு வர்மம் மிகவும் உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ஜாயிண்ட்ல இருக்கக்கூடிய காந்த சக்தி, அதாவது இந்த ஜவ்வோட அளவு குறையாம பார்த்துக்கிறதுக்கு நங்கனாம்பூட்டு வர்மம் அடுத்த நாளே தினசரி ஒரு முறை, ஆனா இது நம்மளாவே செஞ்சுக்கலாம். கொஞ்சம் அந்த பாயிண்ட்ஸ் நம்ம கரெக்டா பார்த்து பழகணும். ஓகே, சரிங்களா? இது மற்றவங்களுக்கு செய்யும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா நம்ம பின்னாடி நம்ம பார்த்து கரெக்டா அந்த பள்ளத்தை அழுத்துவோம். அதனால ஈஸியா இருக்கும். நமக்கு செய்யும் போது நம்ம கரெக்டா அந்த இடுப்பு பிடிக்கிற இடம் கரெக்டா அந்த ஒரு கரெக்டா வருது. ஓகே, சரிங்களா? இந்த இடத்துல வந்து நங்கனாம்பூட்டு வர்மம். அந்த பள்ளத்துல 2 கட்டை விரல்களையும் வைத்து தினசரி ஒரு முறை அழுத்தும் போது அந்த தேவையான அளவு எல்லா ஜாயிண்ட்டுகளையும் ஜவ்வு ப்ரொடியூஸ் ஆகுது, முக்கியமானது. அது மட்டும் இல்லாம கால் ஏற்ற இறக்கங்கள் சரியாகுது. அதனால் வரக்கூடிய அந்த ஏற்ற இறக்கத்தினால் வரக்கூடிய மூட்டுக்குள்ள வரக்கூடிய சத்தம், டக் டக்குன்னு படி ஏறும்போது சத்தம் வர்றது, இறக்கும் போது சத்தம் வர்றது, மூட்டுக்குள்ள டக் டக்குன்னு சத்தம் வர்றது, இதெல்லாம் வந்து இல்லாம போகுது. சோ நங்கனாம்பூட்டு வர்மம் நம்ம இந்த ஏற்ற இறக்கங்களை சரி செய்வதற்கும் எல்லா பொருத்துகள், இந்த மூட்டு பொறுத்து, இந்த இடுப்பு பொறுத்து, அடுத்து அந்த கணுக்கால் பொறுத்து, இந்த பொறுத்துகள்ல ஜவ்வு வீக்கம், ஜவ்வு வத்தி போறது, ஜவ்வு இல்லாம போறது, இந்த 3ஐயுமே சரி பண்றதுக்கு நாங்க நங்கனாம்பூட்டு வர்மம் மிகவும் உதவியா இருக்கும். அதனால பொருத்துகளை வலுப்படுத்தக்கூடிய ஒரு வர்மம். பொருத்துகள் என்பது ஜாயிண்ட்ஸ், பொருத்துகளை வலுப்படுத்தக்கூடிய வர்மம். ஓகே, நங்கனாம்பூட்டு அப்படிங்கிறது வந்து அந்த நங்கனாம்பூட்டு அப்படிங்கிறது எல்லாமே ஜாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா செட் ஆயிருக்கும், அதுல எந்த தொந்தரவும் இருக்காது, கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பேர் வந்து மென்ஷன் பண்ணது. அடுத்த பேர் வந்து அடுத்த வர்மம் வந்து மூலவர்மம். இந்த மூலவர்மம் இருக்கிற இடம் வந்து வாளெலும்பு பகுதி. வாளெலும்பு பகுதி, வாளெலும்பு பகுதி அப்படிங்கிறது பட்டெக்ஸ்
பட்டெக்ஸ் நடுவில் ஒரு கோடு வரும். அந்த கோடு கடைசியா முடிகிற இடத்துல ஒரு மேடா இருக்கும். அதாவது இந்த முதுகு தண்டுவடம் இப்படி முடிகிற இடம். இந்த இடத்துலதான் நம்ம டச் பண்ண போறோம். இது இந்த பட்டெக்ஸ் கோட்டுக்குள்ள அந்த அந்த நம்ம இந்த விரல்னால பட்டெக்ஸ் கோட்டுக்குள்ள கொஞ்சம் நல்லா விரலை தள்ளி ஆசனம் வைக்க கொஞ்சம் முன்னாடி வரும். அந்த இடத்துல நீங்க அழுத்தும் போது ஒரு துடிப்பு தெரியும். இந்த வாழெலும்பு பகுதி, அதாவது வாழெலும்பை நீங்க டச் பண்றதுனால உடம்புல இருக்கக்கூடிய எல்லா எலும்புகளுமே வலுவாகும். நீங்க தினசரி பிரண்டை சாப்பிட்டதற்கு சமமாகும். எலும்புகள் வலுவாகும். இது எல்லா எலும்புகள் அப்படின்னு சொல்லும்போது சிறிய எலும்பு, பெரிய எலும்பு, பல், அது மாதிரி நம்முடைய எல்லாவற்றையுமே வலுப்படுத்துவதற்கு குதிரை முக எலும்பு சொல்லக்கூடிய மூட்டு எலும்பு, மூட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய சிறு சின்ன எலும்புகள், எல்லா எலும்புகளையுமே வலுப்படுத்துவதற்கு இந்த வாழெலும்பு பகுதி அப்படிங்கிறது நம்ம அந்த எலும்பை ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்காக அந்த இடத்துல டச் பண்றோம். அப்படி டச் பண்றதுனால இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா, இந்த கூபக எலும்புன்னு சொல்லக்கூடிய இந்த இடுப்பு எலும்பு பகுதி நல்லாவே வலுவாகும். இந்த வயசானவங்களுக்கு கீழே விழுந்து இந்த கூபக எலும்பு, இந்த இடுப்பு எலும்புல கிராக்கோ அல்லது புரோக்கனோ ஆயிருக்கும் போது அதுக்கு அறுவை சிகிச்சை செய்யாவிட்டால் அவங்களால நடக்க முடியாத நிலைமைக்கு ஆளாயிடுறாங்க. அந்த மாதிரியான அறுவை சிகிச்சைகள்லாம் செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லாத அளவுக்கு அந்த எலும்புகளை வலுப்படுத்தி உடையாத அளவுக்கு எலும்புகளுக்கு வலு கொடுக்கக்கூடிய வர்மம் இந்த மூலவர்மம். இந்த மூலவர்மம் இந்த பட்டெக்ஸுக்கு நடுவில் அந்த கோடு உள்ள இறங்கக்கூடிய கோட்ல இந்த விரல்னால நம்ம ஒரு உள்ள தள்ளி அங்க ஒரு மேடு இருக்கும். அதுதான் இந்த முதுகு தண்டுவடம் முடிகிற இடம். அதான் அந்த வாழெலும்பு பகுதி. அந்த இடத்துல நீங்க அழுத்தம் கொடுக்கும் போது அங்கேயும் உங்களுக்கு அந்த துடிப்பை உணர முடியும். இந்த துடிப்பை உணர்ந்து ஒரு நிமிஷம் நீங்க அந்த இடத்துல அழுத்தி இருந்தா போதும். இடுப்பெலும்பு மிகவும் வலுவாக மாறுகிறது. அது மட்டும் இல்லாம எல்லா எலும்புகளுமே வலுவாகுவதற்கான உங்களுக்கு அந்த கெமிக்கல்ஸ், அந்த ரேடியம், புரோமியம், இப்படி சொல்லக்கூடிய எல்லா கெமிக்கல்ஸும் எலும்புகளை எதெல்லாம் ஸ்ட்ராங் பண்ணுமோ அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் இயற்கையாகவே உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகி அந்த எலும்புகள் வலுவாயிடும். ஓகே, அதனால மூலவர்மம் அப்படிங்கிறது மிகவும் முக்கியமானது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வர்மம் அள்ளி வர்மம். தொப்புள் பகுதிக்கு நேர் பின்னணி 4 விரல் நீட்டு. நம்முடைய தொப்புளுக்கு நேர் பின்னாடி அப்படியே முதுகு தண்டுவட பகுதியில அதுல இருந்து ஒரு 4 விரல் தூரம் மேல முதுகு தண்டுவடத்துல மையப்பகுதியில தான் வருது. அந்த இடத்த நீங்க தினசரி அழுத்தணும். அதுக்கு பேரு அள்ளி வர்மம். அள்ளி வர்மம் என்பது தொப்புள் பகுதிக்கு நேர் பின்னாடியில இருந்து அதுல இருந்து 4 விரல் தூரம் மேல. ஓகே, இந்த அள்ளி வர்மம் என்று இந்த வர்மத்துக்கு பேர் வந்ததே இந்த அள்ளிப்பூ, அதாவது இந்த வெள்ளை நிறத்தில் பூக்கக்கூடிய, மற்ற நிறங்கள்லயும் இருக்கும், வெள்ளை நிற அள்ளிப்பூ மிகவும் மருத்துவ குணம் அதிகமாக உள்ளது. இந்த வெள்ளை நிற அள்ளிப்பூ சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய சிறுநீரக புண், ஓகே, அந்த சிறுநீரக புண்ணை ஆற்றக்கூடியது. அது மட்டும் இல்லாம அந்த நெப்ரைட்டிஸ், அந்த என்ன சொல்றாங்க, சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய அந்த நாரிழைகள் எல்லாம் புண்ணாயிடுச்சுன்னா என்ன செய்ய முடியாது, டேமேஜ் ஆயிடுச்சுன்னா திரும்ப சரி பண்ண முடியாது. அதை சிறுநீரக செயலிழப்பு அப்படின்னு சொல்லி சிறுநீரகத்தையே மாற்றக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. இதை முழுமையாக போக்குவதற்கு இந்த அள்ளிப்பூ உதவும். அங்க இருக்கக்கூடிய அந்த புண்ணை ஆத்தும். அந்த சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய அந்த புண்ணுனால உங்களுக்கு அல்புமின், அந்த புரோட்டீன் யூரின்ல வெளியே போயிட்டே இருக்கு. அந்த புண்ணு ஒரு அளவுக்கு மேல அதிகமாகும் போது உடம்புல புரோட்டீன் தங்காம போறதுனால உடம்புல தெம்பு இல்லாம போய் அதனால ஃபில்ட்ரேஷன் ரேட், அதாவது அந்த
ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய தன்மையே இல்லாத அளவுக்கு சிறுநீரகம் பாதிப்படைகிறது. அந்த பாதிப்பை போக்குவதற்கு இந்த அள்ளிவர்மம் மிகவும் உதவியாக இருக்கும். எல்லாரும் நோட் பண்ணிக்கங்க. தொப்புள் பகுதிக்கு நேர் பின்னே 4 விரல் மேல தொப்புளுக்கு நேர் பின்னாடி, அதுல இருந்து அவங்கவுங்க விரலுக்கு 4 விரல் மேல, இந்த 4 விரல் சேர்ந்தாற்போல் ஒரு தூரம் வச்சு முதுகுல தண்டுவடத்துல பின்பக்கம் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேரு அள்ளிவர்மம். இந்த அள்ளிவர்மம் கொடுக்கறதுனால புரோட்டீன் லாஸ், அதாவது யூரின்ல அல்புமின் 1+, 2+, 3+, 4+, ட்ரேஸ் இப்படி எல்லாம் வருது. அது எல்லாமே நார்மலாகிறதுக்கு, வெள்ளை வெட்டை என்று சொல்லக்கூடிய வெள்ளைப்படுதல் நோய் முழுமையாக குணமடைவதற்கு, சிறுநீரக செயலிழப்பு, சிறுநீரக பாதிப்பு என்ற பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு இந்த அள்ளிவர்மம் மிகவும் உதவியா இருக்கும். தினசரி ஒரு தடவை இல்லைன்னா 2 முறை நீங்க செய்யலாம். இதே நீங்க பஞ்சபட்சி சாஸ்திரம் தெரிஞ்சவங்க உடம்பின் பின்பாகத்தை அழுத்தும் போது குளிர்ச்சி பரவுகிறது அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப உங்களுக்கு எப்போ சூரியக்கடை சுவாசம் நடக்குதோ அப்ப நீங்க இந்த ஒரு முறை செய்தால் போதும். பஞ்சபட்சி சாஸ்திரத்தை நீங்க பார்த்து அதுக்கு ஏதாவது செஞ்சுக்கலாம். தெரியாதவங்க 2 நேரம் செய்யணும். காலை இரவு 2 தடவை இந்த அள்ளிவர்மத்தை அழுத்துவதனால உங்களுக்கு வெள்ளைப்படுதல் அப்படிங்கிற நோய் போகிறது. புரோட்டீன் லாஸ் அப்படிங்கிற பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியும். சிறுநீரகங்கள் புத்துணர்வு பெறும். சிறுநீரகங்கள் நன்றாக ஆரோக்கியம் அடைவதற்கு மிகவும் முக்கியமான வர்மம் அள்ளிவர்மம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வர்மம் பூநூல் வர்மம். பூநூல் வர்மம் என்பது, இந்த பூநூல் அப்படிங்கிறது நம்முடைய முதுகு தண்டுவடத்தை இந்த கட்டை பகுதி, இது முதுகுல பின்னாடி இந்த ஸ்டேபிளான்னு சொல்லக்கூடிய இந்த தட்டை எலும்பு பகுதி. இந்த தட்டை எலும்பு பகுதியில ஒட்டி மேல்புறத்திலையும் கீழ்ப்புறத்திலையும் ஒரு அழுத்தம் கொடுத்து இந்த பூநூல் என்பது வரும். பூநூல் போட்டிருப்பாங்க. இந்த தட்டை எலும்புடைய மேல் பகுதியிலையும் கீழ்ப்பகுதியிலையும் அழுத்தம் கொடுக்கிறது இந்த பூநூல் போடும்போது. ஓகே, அந்த மேல் பகுதியிலையும் கீழ்ப்பகுதி, அதாவது 2 பக்கமும். ஓகே, அதாவது நீங்க தட்டை எலும்பை ஒட்டி, இந்த தட்டை எலும்பு ஸ்கேபுலான்னு சொல்லக்கூடிய தட்டை எலும்பை ஒட்டி முதுகு தண்டோடத்துல பக்கவாட்டு பகுதியில 2 பக்கமே இந்த விரல் அளவு தூரத்துக்கு மேலிருந்து கீழே அழுத்தம் கொடுப்பது அல்லது தடவுவது. நீங்க அழுத்தம் கொடுப்பது என்பது இப்படிதான் அழுத்தம் கொடுக்கணும். இந்த இடத்த வச்சுதான் என்ன செய்யணும், அழுத்தம் கொடுக்கணும். இதுதான் தாக்குதல் கிடையாது. இப்படி செய்யறது என்னது, தாக்குதல். அதனால நீங்க அழுத்தம் கொடுக்கும் போது இந்த இடத்தில் தான் அழுத்தம் கொடுக்க வேண்டும். தேய்ப்பு கொடுக்கும் போதும் இப்படிதான் செய்யணும். நீங்க தேய்க்கும் போது இப்படிதான் தேய்க்கணும். இந்த இடம் தான் உங்களுக்கு தேய்க்கணும். இப்படி இந்த விரல் அழுத்தினா அதுக்கு பேர் தாக்குதல். இதுக்கு பேரு தாக்குதல் கிடையாது. நீங்க எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் அது சிகிச்சை. ஓகே, அதனால நீங்க ஒரு விரல்னால பண்ணீங்கனாலும் இப்படிதான் என்ன செய்யணும், அந்த முதுகு தண்டுடைய பக்கவாட்டுல அழுத்தம் கொடுப்பதோ தேய்ப்பதோ செய்ய வேண்டும். இந்த பூநூல் வர்மம் என்பது உடனடியாக வாயு பிடிப்புகளை அகற்றக்கூடிய வர்மம். இந்த பூநூல் வர்மம் என்பது உடனடியாக வாயு பிடிப்புகளை அகற்றக்கூடிய வர்மம். இப்போ இந்த சங்கத்திரிகாலம் என்பது உடம்புல நச்சு வாயு ஏர்லாக் இருக்கு, முதுகு தண்டுவடத்தில் ஏர்லாக் இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்துது. சோ சங்குத்திரிகாலம் அப்படிங்கிறது செய்யும் போதும் இந்த சங்குத்திரிகாலத்தை இருந்து கொஞ்சம் மேல பக்கவாட்டுல இருக்கக்கூடிய இந்த பூநூல் வர்மத்துல அழுத்தம் கொடுப்பது, தேய்ப்பு கொடுக்கறது மூலமாக முதுகை பிடிச்சு கொள்வது, தாடை பிடித்துக் கொள்வது, கை தூக்க முடியாம பிடிச்சுக்கிறது, குனிய முடியாம நிமிர முடியாம பிடிச்சுக்கிறது, கால் நரம்பு இழுத்துக்கிறது, இந்த மாதிரி
வாயுகளினால், அதாவது ஏர்லாக்னால வரக்கூடிய அந்த துடிப்புகளை ரிலீஸ் பண்றதுக்கு இந்த பூணூல் வர்மம் மிகவும் உதவியாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வர்மம் கீழ் சுழியாடி வர்மம். இந்த கீழ் சுழியாடி வர்மம் எங்க இருக்கு அப்படின்னா, இந்த கழுத்து வந்து இந்த இடத்துல கழுத்து ஆடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்து இந்த இடுப்பு அசைவதற்கு இந்த இடத்துல வந்து இந்த கழுத்துக்கிட்ட எப்படி நம்ம இந்த கழுத்து முடிச்சு பகுதியில கூட வீக்கத்துக்குலாம் ஆயின்மெண்ட் தடவை சொல்றோம் இல்லையா, இதே போன்ற ஒரு முடிச்சு இங்க இடுப்பு பகுதியில இருக்கு. இந்த இடுப்பு பகுதியில இருக்கக்கூடிய அந்த முடிச்சு பகுதிக்கு, அதாவது அந்த பட்டெக்ஸ் முடி அந்த வர இடத்துல இருந்து ஒரு 2 விரல் மேல இந்த இடத்துல இந்த முடிச்சு மாதிரியான அமைப்பு இருக்கு. அதுக்கு பேரு கீழ் சுழியாடி வர்மம். அந்த இடத்துல நம்ம அதிகமா லூஸ் மோஷன் போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல கையை வந்து வச்சு அழுத்துறது ஒரு இயற்கையா ஒரு அன்னிச்சை செயல். இப்ப இந்த இடத்துல அழுத்துறதுனால இடுப்புக்கு கீழே வரக்கூடிய அனைத்து பாகங்களையும், இப்ப ஒரு தடவைக்கு 4 தடவை லூஸ் மோஷன் போயிடுச்சுன்னா அவங்களால நடக்க முடியாது. அப்ப நடக்க சிரமமா இருக்கும்போது அந்த நடக்க சிரமம் இல்லாம இருக்கிறதுக்காக அன்னிச்சை செயல் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கீழ் சுழியாடி வர்மத்துல கைகளை வைத்து அழுத்தி கொள்வார்கள். இப்படி அது வந்து அன்னிச்சை செயல், அவங்களுக்கே தெரியாது. ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே 2 கையை வச்சு என்ன செய்வாங்க, கீழ் சுழியாடி வர்மத்தை அழுத்திடுவாங்க. இப்படி கீழ் சுழியாடி வர்மத்தை அழுத்துறதுனால இந்த காலை தூக்கி வைக்க முடியாம சிரமப்படுறவங்க, படி ஏற முடியாம இருக்கிறவங்க, ஒரு ஸ்டெப்பு, அதாவது என்ன சொல்றது, அந்த இதுக்கு மேல ஏற முடியாது. அந்த வயசானவங்க பார்த்தீங்கன்னா காலெல்லாம் அப்படி இறுக்கமா இருக்கும். ஓகே, அந்த மாதிரி இந்த அசைவுத்தன்மை அப்படிங்கிறது மிகவும் குறைந்து கொண்டே போய் ஒரு கட்டத்துல வாத நோய் என்று, ஒரு கால் நடக்க முடியல, இடது கால் மட்டும் இறுக்கமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான, இடது மூட்டு வந்து இறுக்கமா இருக்கு, ஓகே அப்படிங்கிற மாதிரி லேசா அந்த இறுக்கத்தினால காலை வளைஞ்சிருக்கு, இது போன்ற எல்லா சூழ்நிலைகள் இருந்தும் வெளியே கொண்டு வர்றதுக்கு இந்த கீழ் சுழியாடி வர்மம் என்பது மிகவும் உதவியாக இருக்கும். இது என்ன பண்ணுது அப்படின்னா, இங்க அழுத்தம் கொடுக்கறதுனால உங்களுடைய அனைத்து பொருட்களுக்கும் தேவையான பிராணசக்தி கிடைக்குது. பிராணசக்தி என்பது கதகதப்பு. கதகதப்பு கிடைச்சா ஆட்டோமேட்டிக்கா பிளெக்சிபிலிட்டி வந்துடும். நம்மளே என்ன பண்ணுவோம்னா, இறுக்கம் இருக்கு அப்படின்னா என்ன செய்வோம், ஒத்தடம் கொடுப்போம் இல்லையா. ஒத்தடம் கொடுத்தா இறுக்கம் போகும்னு சொல்லி ஒத்தடம் கொடுப்போம். ஓகே, இப்ப அந்த ஒத்தடம் கொடுக்கக்கூடிய வேலையை இந்த கீழ் சுழியாடி வர்மம் என்ன செஞ்சிருது. ஓகே, தேவையான அளவு கதகதப்பு எல்லா பொருட்களுக்கும் கிடைக்கிறது. அதாவது இந்த இந்த இடுப்பும் இந்த பட்டெக்ஸும் சேரக்கூடிய பொறுப்பு, இந்த பட்டெக்ஸும் இந்த தொடையும் சேரக்கூடிய பொறுத்து, அப்புறம் இந்த முழங்கால் பொறுத்து, அப்புறம் அந்த கணுக்கால் பொறுத்து, இப்படி எல்லா ஜாயிண்ட்டுகளும். ஓகே, அங்க வந்து பிராணசக்தி வர்றதுனாலதான், அவங்க வந்து பிராணசக்தி வந்தாதான் தசைக்கு வலு கிடைக்கும். பிராணன் இல்லைன்னா தசை வலுவில்லாமல் போய்விடும். சோ வாத பகுதிக்கு, அதாவது தொப்புளுக்கு கீழே உள்ள பகுதிக்கு பிராண ஆற்றலை பெருக்குகிறது. அப்ப நிறைய பேருக்கு உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னா, குதிங்கால் எலும்பு இறுக்கமாயிடும். அந்த இறுக்கத்தினால குதிங்கால்ல வந்து வீக்கம், குதிங்கால்ல வந்து வலி, குதிங்கால் எலும்பு உண்டாயிடுறது, அதனால வரக்கூடிய குதிங்கால் பிரச்சனை. பொதுவா குதிங்கால் எலும்பு இறுக்கமாயிடுச்சு அப்படின்னா பாத எரிச்சல் வந்துடும், பாத மதமதப்பு வந்துடும். சோ பாத எரிச்சல், பாத மதமதப்பு, குதிங்கால் எலும்புல வரக்கூடிய வீக்கம், குதிங்கால் எலும்புல வரக்கூடிய வலி. ஓகே, அத மாதிரி இப்ப எல்லாருமே சிஸ்டம் பாக்குறதுனால நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம், கண்ணுக்கு அதிகமா வெளிச்சம் கொடுக்கறதுனால கால் மூட்டெல்லாம் என்ன ஆயிடுது, இறுகி போயிடுது. ஓகே, அங்க உள்ள பசைத்தன்மை எல்லாம் என்ன ஆயிடுச்சு, வத்திக்கிட்டே போறதுனால ஒரு அளவுக்கு மேல வத்தும் போது என்ன ஆயிடுது, இறுக்கமாயிடுது, கால் மூட்டு இறுகி போயிடுது அப்படிங்கிறோம். இந்த கால் மூட்டு இறுகி போனதெல்லாம் நீங்க இந்த கீழ் சுழியாடி வர்மத்தை அழுத்தி கால் மூட்டு இறுக்கம், குதிங்கால் எலும்புகளில் வரக்கூடிய இறுக்கம், இந்த இடுப்புக்கு கீழ் வரக்கூடிய அனைத்து இறுக்கங்களையும் போக்கி வாத நோயிலிருந்து விடுதலை பெறலாம். அதுக்கு இந்த கீழ் சுழியாடி வர்மம் மிகவும் உதவியாக இருக்கும். ஓகே, இன்னைக்கு நம்ம 6 விதமான வர்மா பாயிண்ட்ஸ் பார்த்திருக்கோம். 6மே மிகவும் முக்கியமானது. சங்கத்திரி காலம் என்பது
நச்சுவாயு உடலிலிருந்து வெளியேற்ற உதவுகிறது. முதுகு தண்டுவடத்தினுடைய நம்ம அந்த அசையும் பகுதி, முதுகு அசையக்கூடிய அந்த பகுதி தான் சங்குத்திரி காலம். இது வந்து உடம்புல கருப்பு, நெத்தியில கருப்பு, மூக்குல இந்த பகுதியில கருப்பு, கழுத்து பகுதியில கருப்பு, கம்பு கூட்டுக்குள்ள கருப்பு, மூட்டுக்கு பின்னாடி கருப்பு, கையில கருப்பு, இது போன்று ஸ்கின்ல இடுப்பு இந்த அருணாக்கொடி போடுற இடத்துல கருப்பு, இந்த பிரஸ்டுக்கு கீழே கருப்பு, இப்படி ஸ்கின்ல எந்த இடத்துல கருப்பு வந்தாலும் அந்த கருப்பை போக்குவதற்கு இந்த சங்கத்திரி காலம் நீங்க என்ன செய்யலாம், நீங்களே கட்டவிரல் வச்சு இப்படி அழுத்தலாம் அல்லது சங்கத்திரி காலத்தை இயக்கலாம். சங்கத்திரி காலம் இயக்குவதனால உங்களுக்கு இது போன்ற நச்சுவாயிலிருந்து விடுதலை பெறுவதற்கு உதவியாக இருக்கும். இந்த நச்சுவாயுக்கள் உடலில் சோம்பேறித்தனத்தையும், அந்த காலையில எழுந்திரிச்சு முறுக்குவாங்க இல்லையா, அடிக்கடி அந்த மாதிரி முறுக்குதல் போன்ற உணர்வையும், உடம்புல ஏதாவது ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். சோ அந்த அழுத்தம்லாம் போறதுக்கு சங்கத்திரி காலம் மிகவும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். நங்கணாமூட்டு வர்மம் என்பது இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய 2 பள்ளங்கள். இந்த கண் கூடி நம்ம எப்படி இங்க பள்ளம் இருக்கோ அதே போல இங்க நங்கணாமூட்டு பள்ளம் இருக்கு. சோ நம்ம வந்து இடுப்பு பகுதியில இந்த இடுப்பை இப்படி பிடிக்கிற இடத்துல நம்மளே என்ன செய்யலாம், அந்த பள்ளத்தை கரெக்டா ஜட்ஜ் பண்ணி இப்படி பிடிச்சிக்கலாம். இப்படி உடம்பு பின்னாடி வளர்ப்பாங்க இல்லையா, அப்ப கரெக்டா அந்த கட்டவரில் வச்சுதான் வளர்ச்சா ஈஸியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க என்ன செய்யலாம், இடுப்பு பகுதியில ஒரு அழுத்தம் கொடுக்கலாம். மற்றவங்க செய்யும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த என்ன செய்யலாம், அங்க அழுத்தும் போது எப்படி விடணும், இந்த இடம் தான் அழுத்தம், இது வந்து தாக்குதல். ஓகே, நீங்க நகனாமுட்டை அழுத்தும் போதும் இப்படிதான் 2 பாயிண்ட்ஸ்ல என்ன செய்யணும், வச்சு அழுத்தம் கொடுக்கணும். அப்படி அழுத்தம் கொடுக்கறதுனால இந்த இடுப்புல வரக்கூடிய ஜாயிண்ட்ல வரக்கூடிய ஜவ்வு, அதுக்கு கீழே வரக்கூடிய இந்த இடுப்பு பட்டெக்ஸும் இந்த தொடையும் வரக்கூடிய இந்த ஜாயிண்ட் பொறுத்து, மூட்டு பொறுத்து, அப்புறம் கணுமூட்டு பொறுத்து, இந்த எல்லா ஜாயிண்ட்டுகளையுமே தேவையான ஜவ்வு ப்ரொடியூஸ், அதாவது காந்த சக்தி இருக்கும், விலகல் இருக்காது. ஸோ அதனால ஏற்ற இறக்கங்கள் சரியாகும், மூட்டுக்குள்ள வரக்கூடிய சத்தம் சரியாகும். இந்த காந்த சக்தி குறையிறதுனால ஜவ்வு வீக்கம், ஜவ்வு இல்லாததுனால வரக்கூடிய வலிகள், அதாவது இடுப்புக்கு கீழே வரக்கூடிய எல்லா வலிகளையும் போக்குவதற்கு இந்த நங்கணாமூட்டு வர்மம் மிகவும் உதவியாக இருக்கும். மூலவர்மம் என்பது வாலெலும்பு பகுதி, நம்முடைய முதுகு தண்டுவடம், ஒடிவு பகுதி, பட்டெக்ஸுக்கு நடுவுல இந்த கோட்டு பகுதியில இந்த விரல் வந்து ஃபுல்ல அழுத்தி அந்த மேட்டு பகுதியில தொட்டு ஒரு சிறிய அழுத்தம் கொடுப்பது உங்களுக்கு எலும்புகளை வலுப்படுத்துவது. குறிப்பாக இந்த கூபக எலும்பு, இடுப்பு எலும்புகளை வலுப்படுத்துறதுனால இந்த கூபக எலும்பு, இடுப்பு எலும்புகள்ல கிராக், வெடிப்பு, உடைதல் அப்படிங்கிறது இல்லாம போகிறது. அது மட்டும் இல்லாம உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை எலும்புகளும் வலுவாகுவதற்கு தேவையான கெமிக்கல்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். ரேடியம், குரோமியம், இந்த மாதிரி எலும்புகளை வலுப்படுத்தக்கூடிய தனிமங்கள் நம்ம உடம்புக்கு பிராணசக்தி மூலமாவே கிடைப்பதற்கு இந்த வர்மம் மிகவும் உதவி செய்கிறது. அடுத்து அள்ளிவர்மம் என்பது தொப்புள் பகுதி. தொப்புள் பகுதிக்கு நேர் பின்பக்கம், அதுல இருந்து 4 விரல் அவரவர் விரலுக்கு அளவுக்கு மேல அந்த இடத்துல ஒரு அழுத்தம் கொடுத்து பிடிச்சு கொள்றதுனால அள்ளிவர்மம் சரி. அதுக்கு இந்த அள்ளிவர்மத்தை அழுத்தம் கொடுக்கறதுனால உடம்புல உள்ள அதிகமான உஷ்ணம் தெரிஞ்சு வெள்ளைப்படுதல் அப்படிங்கிற கூடிய நோய் வந்து முழுமையாக நீங்கும். தொடர்ச்சியா வெள்ளைப்படுதல் இருக்கவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். அது மட்டும் இல்லாம இந்த யூரின்ல அல்புமின் ட்ரேஸ் 1+, 2+, 3+, 4+ அப்படின்னு போயிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் அள்ளிப்பு எப்படி மருந்தாகிறதோ அது போன்ற இந்த அள்ளி வர்மம் வந்து மிகவும் சிறந்த ஒரு மருத்துவ முறையாக இருக்கும். அதனால இந்த அள்ளி வர்மத்தை பயன்படுத்தி இந்த பாதிப்புகளை போக்கிக்கலாம். அடுத்து பூணூல் வர்மம். பூணூல் வர்மம் என்பது நம்முடைய இந்த தட்டை எலும்பு பகுதி, ஸ்கேபுலான்னு சொல்லக்கூடிய தட்டை எலும்பு பகுதியினுடைய மேல் பகுதியிலையும் கீழ்ப்பகுதியிலையும் இந்த முதுகு தண்டோடத்தை ஒட்டி வரக்கூடியது இந்த பூணூல் அழுந்துற இடம். அந்த இடத்துக்கு பேரு பூணூல் வர்மம். இந்த 2 பகுதியிலையுமே இந்த கட்டை விரலை வைத்து அழுத்தி கொள்வது அல்லது அழுத்தி அந்த இடத்தை உணர்றது, இல்லைன்னா என்ன செய்யலாம், அழுத்தி தேய்ச்சிக்கலாம். ஓகே, சரிங்களா? இப்ப நம்ம உடம்பு
வாயு வலிக்குதுன்னு முதுகெல்லாம் வலிக்குதுன்னு நம்மளாவே அன்னிச்சை செய்யலாம். என்ன செய்யணும், கரெக்டா அந்த வருமத்தை என்ன செய்வோம், ப்ரெஸ் பண்ணுவோம். ஓகே, அதனால இந்த போனூர் வருமத்தை நீங்க வந்து இந்த முதுகு தண்டோடத்துடைய பக்கவாட்டுல தேய்ப்பு கொடுக்கும்போது அல்லது அழுத்தம் கொடுக்கும்போது உடனடியாக வாயு பிடிப்புகளை அகற்றக்கூடியது. இந்த கொட்டாய் விடும்போது பிடிச்சுக்கிறது, குடியும் போது நிமிரும் போது பிடிச்சுக்கிறது, இது எல்லாமே போகிறது. அடுத்து கீழ் சுழியாடி வருமம். கீழ் சுழியாடி வருமம் என்பது இந்த கழுத்து முடிச்சு இங்க இருக்கிறது போல இங்க இடுப்புகிட்டையும் ஒரு முடிச்சு இருக்கு. இந்த முடிச்சுதான் இடுப்புக்கு கீழே, அதாவது இந்த பொருத்துகள் கால் வரைக்குமே வேணுங்கிற பிராண சக்தியை கொடுக்கக்கூடியது. இந்த கழுத்து முடிச்சுதான் இந்த கைகளுக்கு பிராண சக்தியை கொடுக்கக்கூடியது. சோ இந்த கழுத்து முடிச்சு வீக்கம் அடைய இந்த கைகளுக்கு பிராணசக்தி குறைய குறைய கைவலி ஏற்படும். கை வலியோட வேலை செய்யும் போது ஜாயிண்ட் எல்லாம் வீக்கம் வருது. அதுதான் கை மேல தூக்க முடியாத அளவுக்கு சிரமமாகுது. கை நரம்புகள்லாம் முடிச்சாகுது. அதிகமான அழுத்தம் கொடுக்க வலியோடைய செய்யறதுனால ஸ்ட்ரெயின் ஆகுறதுனால நரம்புகள்லாம் முடிச்சாகி சுருண்டுக்குது. சோ இந்த கழுத்து முடிச்சு அப்படிங்கிறது வீங்கி இருக்கக்கூடாது, சமமா இருக்கணும் தோள்பட்டைக்கு. அப்படி வீங்கி இருக்கவங்க கொஞ்சம் நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெயில தனித்தனியா கற்பூரம் கொஞ்சம் சூடுபடுத்தி இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் கற்பூரத்தை நுணுக்கி போட்டு வச்சுட்டு அதை தினசரி காலை மாலை ரெண்டையுமே தடவிட்டே வாங்க. தடவிட்டே வரும்போது என்ன ஆயிடும், அந்த வீக்கம் சமமாயிடும். அப்படி சமமாகிறதுனால கைகளுக்கு பிராணசக்தி அதிகமாயிடும். கைகளுக்கு பிராணசக்தி அதிகமானால் கை வலி ஏற்படாது, கை பலமாயிடும். அப்ப எந்த வெயிட்டையும் நம்மளால என்ன செய்ய முடியும், தூக்க முடியும். வெயிட்டு தூக்குனா கை வலிக்காது, கை பிடிச்சி எதுக்கினாலும் உங்களுக்கு கை வலி வராது. சோ கீழ் சுழியாடி வருமும் அதே போல இந்த இடத்தில் இருக்கக்கூடிய இப்ப அதிகமா பேதி அனுச்சுன்னா நடக்க முடியாம சிரமப்படும் பொழுது இடுப்புல இருந்து கால்களுக்கு பிராணசக்தி அதிகப்படுத்துவதற்காக நம்ம எல்லாருமே அந்த இடத்துல என்ன செய்யறோம், ஒரு அழுத்தம் கொடுக்கணும். அந்த பட்டெக்ஸ் குழியில இருந்து ஒரு 2 விரல் மேல அந்த முடிச்சு போன்ற அமைப்பு வரும். அந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும், ஒரு அழுத்தம் கொடுக்கணும். இந்த அழுத்தம் கொடுக்கறதுனால இடுப்புக்கு கீழே பிராணசக்தி பெருகிறதுனால இந்த குதிங்கால் எலும்பு இறுகி போறது, கால் மூட்டு இறுகி போறது, அப்புறம் இறுக்கம், அதாவது ஸ்டெப்ஸ் தூக்கி காலை தூக்கி டக்குன்னு வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வாத நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த கீழ் சுழியாடி வருமம் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். சரி, இன்னைக்கு வர்மக்கலை பாயிண்ட்ஸ் ஒரு 6 பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம். மிகவுமே நல்ல ஒரு பாதிப்புல இருந்து உடனடியாக வெளியே வரக்கூடிய தன்மையை கொடுக்கலாம். அதனால அடுத்து இப்ப நாடி சாஸ்திரம் பார்ப்போம். ஏற்கனவே நம்ம ஒவ்வொரு வகுப்புலையும் வாத நாடி எப்படி இருக்கும், பித்த நாடி எப்படி இருக்கும், கப நாடி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இது வரைக்கும் நிறைய முறை பார்த்துட்டோம். ஞாபகத்துல வச்சிருக்கணும், வாதம்ங்கிறது டப்னு ஒரே சீரா இருக்கும். பித்த நாடிங்கிறது வேகமா இருக்கும், அலையலையாக இருக்கும். கபநாடிங்கிறது துள்ளுவது, குதிப்பது, முண்டுவது, நெளிவது, மணல் மணலாக இப்படியெல்லாம் இருக்கும். இது கபநாடி. கால் மாத்திரை அதனுடைய இயல்பான மாத்திரை அளவு, பித்த நாடிக்கு இயல்பான மாத்திரை அளவு 1/2 மாத்திரை, வாத பகுதியில இயல்பான மாத்திரை அளவு 1 மாத்திரை. இது இயற்கையா சாதாரணமா இருக்க வேண்டிய உடல்நிலைக்கு தேவையான மாத்திரைகள். ஓகே, அடுத்து நம்ம வந்து நாடி பார்க்கும்போது இந்த ஆள்காட்டி விரல்ல இருந்து வரக்கூடிய இந்த மேட்டு பகுதியில வரக்கூடிய, மேட்டுக்கு கீழே வரக்கூடிய முதல் பள்ளத்துல வைக்கும் போது அது வாத பகுதி அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த வாத பகுதி அப்படிங்கிறது தொப்புளுக்கு கீழே உள்ள பகுதி வாத பகுதி.
அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுவோம். அடுத்த பகுதி, அடுத்த விரல் அதை ஒட்டுநாப்புல நெருக்கி வைக்கணும், அது பித்த பகுதின்னு சொல்லிடுவோம். இந்த பித்த பகுதி என்பது தொப்புளுக்கு மேல தொண்டக்குழி வரைக்கும் உள்ள பகுதி அப்படின்னு சொல்லிடுவோம். அடுத்து அந்த விரல் அடுத்து ஒரு விரல் தொட்டு வைக்கணும், அது கப பகுதி அப்படின்னு சொல்லிடுவோம். இந்த கப பகுதிங்கிறது தொண்டக்குழி உச்சிக்குழி வரைக்கும் தலைப்பகுதியை புதிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த பாடம்னா ஏற்கனவே நம்ம தெளிவா பார்த்திருக்கோம். அடுத்து இப்போ இந்த நாடி நம்ம இப்படி பார்க்கும்போது நாடியானது மேல் நோக்கி இந்த கட்டை விரல் வரக்கூடிய பகுதியில அப்படி மேல் நோக்கி போகுது அப்படின்னா மேலே அப்படிங்கிறத வலது இருக்கக்கூடிய உறுப்புகளை குறிக்கிறது என்றும், கீழ் நோக்கி வருது அப்படின்னாக்க அது இடது, அதாவது இடது பக்கம் இருக்கக்கூடிய உறுப்புகளை குறிக்கிறது என்றும், அது சென்டரா இருக்கு அப்படின்னா அது நடுவில் இருக்கக்கூடிய உறுப்புகளை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி நாடி பார்க்கிற மெத்தடை இது வரைக்கும் நம்ம தெளிவா பார்த்துட்டு இருக்கோம். அதுல பித்த பகுதியில் பித்தம் அப்படின்னு சொல்லிட்டு போன தடவை பித்த பகுதியில் பித்தம் மிகுந்தால் புண்ணென கொள்க அப்படின்னு சொல்லிட்டு போன தடவை பார்க்கணும். பித்த பகுதியில் பித்தம் மிகுந்தால் அப்படின்னா வாத பகுதிக்கு அடுத்தது பித்த பகுதி. பித்த பகுதியில நீங்க நாடி பார்க்கும்போது மாத்திரை அளவு பித்த நாடி அங்க இருக்கு. அரை மாத்திரைங்கிறது உளுந்தளவு தான். நம்ம ஏற்கனவே மாத்திரை அளவு சொல்லியிருக்கோம். கால் மாத்திரைங்கிறது எள்ளளவு, அரை மாத்திரைங்கிறது உளுந்தளவு, ஒரு மாத்திரைங்கிறது பெரிய மிளகளவு, 1.5 மாத்திரைங்கிறது நெல்லளவு, அதுக்கு மேல இருக்கிறது 2 மாத்திரை, இப்படி எல்லாம் வரும் சொல்லியிருக்கோம். சோ இந்த பித்த பகுதியில நீங்க தொட்டு பார்க்கும்போது உங்க விரல்ல டச் ஆகக்கூடிய நாடியுடைய அந்த அளவு உளுந்தளவு இருந்தாதான் அரை மாத்திரை. உளுந்தளவுக்கு மேல போயிடுச்சுனாலே 1 மாத்திரை. உளுந்த விட பெருசா இருக்குன்னா 1 மாத்திரை. வேக வேகமா இருக்கு, அலையலையா இருக்கு அப்படின்னா அது பித்த நாடி. அதே இடத்துல கபநாடியும் உங்களுக்கு தெரியும். ஒரே இடத்துல 2 நாடியும் தெரியும். கபநாடி இருக்கு, கபநாடியோட அளவு 1 மாத்திரை, பித்த நாடியோட அளவு 1 மாத்திரை அப்படின்னாக்க இப்ப இங்க 1 மாத்திரை இருக்கு, பித்த நாடி 1 மாத்திரை இருக்குன்னா புண்ணு. சரியா? பித்த பகுதியில கபநாடி வந்துச்சுனாலே சளின்னு அர்த்தம். பித்த பகுதியில கபநாடி வந்தால் சளின்னு ஒரு அர்த்தம். ஓகே, சரிங்களா? இப்ப 2மே 1 மாத்திரை இருக்கு, சளியும் இருக்கு. அப்ப நெஞ்சு சளி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஓகே, நெஞ்சு சளி அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய மார்பு பகுதியை, இந்த உணவு குழலை ஒட்டி நெஞ்சு சளி இருக்கு அப்படின்னா சென்டர்ல இருக்கும். வலது பக்கம் இடது பக்கம் அப்படின்னா வலது பக்கம் சளி, இடது பக்கம் நுரையீரல்ல சளி. இப்படி நுரையீரல்ல சளி இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு தொடர் இருமல். ஓகே, மார்பு இருதயத்தை சூழ்ந்து சளி இருக்கும்போது ரொம்ப ஒரு அளவுக்கு மேல போயிடுச்சுன்னா இருமல் இருக்கும். லிமிட்டேஷனா ஒரு கொஞ்சம் இருக்கு அப்படின்னா இருமல் இருக்கா? சரிங்களா? இப்போ பித்த பகுதியில் பித்தம் மிகுந்துன்னு கொள்வேன். இப்ப பித்த பகுதியில் பித்த நாடி 1 மாத்திரை இருக்கு. அப்ப நம்ம என்னன்னு எடுத்துக்கணும்? அல்சர், வயிற்றுப்புண் அப்படின்னு எடுத்துக்கணும். இதான் போன தடவை நம்ம பார்த்தோம். அதாவது மேல் நோக்கி போகும்போது வலது, இடது, மையம்னு வரும்பொழுது முன் சிறுகுடல், பின் சிறுகுடல், நடு சிறுகுடல்னு 3ஆ பிரிச்சு முன் சிறுகுடல் புண்ணு, பின் சிறுகுடல் புண்ணு, நடு சிறுகுடல் புண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம போன தடவை பார்த்தோம். இந்த பின் சிறுகுடல் புண்ணு நம்ம எளிய மல்சர்னு சொல்லுவாங்க. அந்த எளிய மல்சர் புண்ணா இருக்கிறப்போ புண்ணா இருக்க மாதிரி எந்த காரம் சாப்பிட்டாலும் புண்ணெல்லாம் உங்களுக்கு வலிக்காது, எதுவும் தொந்தரவு பண்ணாது. ஆனாலும் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே சாப்பிடாத மாதிரியான ஒரு அசதி இருக்கும். நம்ம சாப்பிடல அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். சாப்பிட்ட ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்குள்ளேயே அது போன்ற உணர்வு வரும். அந்த எளிய மல்சர் பின்புற சிறுகுடல் புண்ணா இருக்கும் போது அந்த மாதிரி உணர்வு இருக்கும். முன் சிறுகுடல் புண்ணா இருக்கும் போது காரம் சாப்பிட்டா வலிக்கிறது, எரிகிறது, இது போன்ற உணர்வுகள் இருக்கும்.
நடுசிறுகுடல் புண்ணா இருக்கும் போது சாப்பிட்ட கொஞ்சம் நேரம் கழிச்சு வயிற்றுல லேசான வலி வர்றது, அழுத்தம் வர்றது, இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் நம்ம போன வகுப்புல பார்த்துக்கணும். சரிங்களா? இப்ப பித்த பகுதியில் பித்தம் என்றாலே புண்ணன கொள்க. சோ பித்த பகுதியில பித்த நாடி அரை மாத்திரைக்கு மேல வந்துருச்சு, ஒரு மாத்திரை ஆயிடுச்சுனாலே அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், அல்சர்னு எடுத்து. ஓகே, இப்போ எப்ப ஒரு புண் வந்துட்டாலும் உடனே காய்ச்சல். எப்ப புண் வந்தாலும் உடனே என்ன செஞ்சிடும், காய்ச்சல். ஓகே, இப்ப இந்த புண்ணு, அந்த புண்ணு என்ன செய்யும், உடனே கிருமி வரும். அந்த கிருமிகள் அடிக்கிறதுக்கு உடனே என்ன செய்யும், நம்ம உடம்பு டெம்பரேச்சரை எக்ஸஸ் பண்ணும். ஓகே, இப்ப இந்த புண்ணு வந்து கொஞ்சம் இதெல்லாம் வந்து என்ன செய்வாங்க, குடற்காய்ச்சல் சொல்லி டைஃபாய்டுன்னு சொல்லுவாங்க. குடற்காய்ச்சல் என்ன ஆகுது, குடல் ஃபுல்லாமே அப்படியே சின்ன சின்னதா கட்டி கட்டியா அந்த கட்டியில இருந்து புண்ணாயிடுச்சு. எப்படி நமக்கு வந்து ஒரு வேர்வை கொப்பளங்கள் இருக்கு, அந்த வேர்வை கொப்பளங்கள் வந்து உடைஞ்சு புண்ணாகுதோ, அது மாதிரி குடல்ல வந்து சின்ன சின்னதா வந்து கட்டிகள் வந்து, அந்த கட்டிகள் வந்து புண்ணாயிடுச்சு. அது வந்து குடல் காய்ச்சல் டைஃபாய்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, சாதாரணமா வயிறு புண்ணா இருந்தா காய்ச்சல் இயல்பாவே வந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் நம்ம என்ன செய்யணும், வேப்பிலையை வந்து காய்ச்சலுக்கு மருந்தாகவும் அதே வேப்பிலையை புண்ணாற்றும் மருந்தாகவும் சொல்லும். வேப்பிலை வந்து காய்ச்சலுக்கு ஒரு நல்ல மருந்து, பஞ்சகாமாலைக்கு ஒரு நல்ல மருந்து, அதிகமான பித்தத்தை போக்கக்கூடியது. இப்ப பித்த நீர் அதிகமா எதுக்காக சுரக்குது அப்படின்னா, அந்த கிருமிகளை எல்லாம் அழிக்கணுங்கிறதுக்காக சுரக்குது. அதே நேரத்துல பித்த நீர் அதிகமாகும் போது அது நமக்கு காய்ச்சலாக வெளிப்படுகிறது. பித்த நீரோட அளவு கூடும்போது யூரின் போடுற அளவு குறைஞ்சிரும். யூரின் போற அளவு குறைஞ்சிருச்சுன்னா உடம்புலாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். உடம்பு வலிக்க ஆரம்பிச்ச உடனே பித்த நீரும் அதிகமானதுனால ஒரு அந்த வலியை போக்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் சூடு அதிகமாகும். ஓகே, அப்பதான் நமக்கு வந்து காய்ச்சல் அப்படிங்கிறது வருது. ஸோ இந்த வேப்பிலை என்பது புண்ணையும் மாற்றக்கூடியது, யூரினையும் சிறுநீரையும் பிரிக்கக்கூடியது. ஓகே, பித்தத்தையும் குறைக்கக்கூடியது. கல்லீரல் வந்து அதிகமான பித்த நீர் ஓவர் ஹீட்னால கல்லீரல் பாதிக்கப்படாம பாதுகாக்கிறதுக்கு வேப்பிலையும் மிகவும் ஒரு முக்கியமான மருந்து. கசப்பு அப்படிங்கிறதுனால உணவுக்கு முன்னாடி சாப்பிடணும்னு ஏற்கனவே நம்ம வந்து பாடத்துல பார்த்திருக்கோம். இப்ப இத சூரியக்கடை சுவாசம் நடக்கும் போது இரவு உணவுக்கு முன்னாடியோ அல்லது காலை உணவுக்கு முன்னாடியோ இந்த 5 தத்துவ மனிதர்களும் அவங்களுடைய உடல்நிலைக்கு தகுந்த சுவாசத்துக்கு தகுந்த மாதிரி சாப்பிடலாம். இப்ப இந்த பஞ்சபட்சி எல்லாம் தெரியாது அப்படிங்கிறவங்க இதோட கொஞ்சம் ஜீரகம், பூண்டுப்பல், ஒரே ஒரு பூண்டுப்பல் சேர்த்து காலை இரவு ஆகாரத்துக்கு முன்னாடி கூட குடிக்கலாம், நடுநிலைப்படுத்தி. அப்படி சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வயிறு புண்ணும் ஆறிடும், காய்ச்சலும் இல்லாம போயிடும். ஸோ வேப்பிலை வந்து புண்ணை ஆற்றுவதற்கு மிகவும் முக்கியமான ஒரு மருந்து. சரிங்களா? இப்ப வயிறு புண்ணு அப்படின்னு சொல்லும் பொழுது மறிக்கொழுந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு பூ வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய எல்லாருக்கும் தெரியும். இந்த மறிக்கொழுந்து அப்படிங்கிறது வந்து ஒரு புண்ணு வந்து அடுத்த இடத்துக்கு பரவாம தடுக்கும். அதாவது ஒரு தக்காளி வந்து கெட்டு போச்சு அப்படின்னா அந்த தக்காளியில இருந்து வடிகிற தண்ணி வந்து அடுத்த தக்காளியில போட்டு அடுத்த தக்காளியும் கெட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி இந்த மறிக்கொழுந்து அப்படிங்கிறது வந்து அம்மை நோய் பரவாமல் தடுக்கக்கூடிய ஒரு மருந்து. அம்மை நோய் பரவாமல் தடுக்கும் மருந்து. ஒருத்தவங்க வீட்டுல யாருக்காவது குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ அம்மை நோய் வந்துருக்கு அப்படின்னா அவங்க படுக்கக்கூடிய அந்த துணி அதற்கு கீழே வந்து இந்த மறிக்கொழுந்தை பரப்பி அதற்கு மேல அந்த துணியை வைத்து படுத்திருந்தாங்கன்னா அந்த வீட்டுல வேற யாருக்கும் அம்மை நோய் வராது.
ஓகே, இப்படி பரவாமல் தடுக்கக்கூடிய மருந்து. இதே மறிக்கொழுந்து உள்மருந்தாகவும் பிரயோகமாகும். வயிறு புண்ணு ஆத்துறதுக்கு குளிர்ச்சி வாகுள்ள ஒரு மூலிகை. சரிங்களா? இத இப்போ நீங்க நாடி பாக்குறீங்க. நாடி பார்க்கும்போது பித்த பகுதியில பித்த நாடி ஒரு மாத்திரை இருக்கு. ஓகே, சரிங்களா? அந்த ஒரு மாத்திரையில் இருக்கும்போது இந்த புண்ணை வேகம் மாத்திரைக்காக இந்த மறிக்கொழுந்து, இந்த வேப்பிலை ரெண்டுமே நீங்க சேர்த்துக்கலாம். மறிக்கொழுந்து இந்த அளவு நீங்க பச்சையாவே போட்டுக்கலாம். காஞ்சாலும் கூட, காஞ்ச சருகு கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். காஞ்ச சருகு தான் பவுடர் பண்ணி மூலிகை பொடிகளாக நமக்கு விற்பனைக்கு வருது. நம்ம டீ தூள் கூட தேயிலையை காய வச்சுதான் என்ன செஞ்சிருக்கோம், ஒரு டீ அதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி நீங்க மறிக்கொழுந்த வச்சுக்கலாம். வேப்பிலையுமே ஃப்ரெஷ்ஷாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க எடுத்து வச்சுட்டீங்கன்னா சருகு வேணும். சருகு போடும்போது 2 சருகு போட்டுக்கலாம். பச்சையா போடும்போது ஒரு வேப்பிலை போட்டுக்கலாம். ஓகே, அது மாதிரி இந்த வேப்பிலை சருகு, இந்த மறிக்கொழுந்து, இதோட நீங்க ஜீரகம் பொருட்கள் சேர்த்து கொதிக்க வைக்கும் பொழுது நன்றாக இந்த புண் அப்படிங்கிறது பரவுதல் இல்லாமல், ஓகே, இருக்கக்கூடிய நிலையில இருந்து பெருசாகாம அப்படியே சுருங்கி 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 இல்லாம போகும். சோ நீங்க வந்து என்ன செய்யலாம், நீங்களே நாடி பார்த்து ஒரு மாத்திரைங்கிறது அரை மாத்திரை இயல்பு நிலைக்கு வரும் வரைக்கும் தினசரி ஒரு வேலை அல்லது 2 வேலை எடுத்துக்கொள்ளலாம். அப்படி எடுத்துக்கிறதுனால வயிறு புண்ணெல்லாம் ஆறிடும். ஓகே, இந்த மறிக்கொழுந்து வந்து பரவாமல் தடுக்கக்கூடிய மருந்து. அது மட்டும் இல்லாம கேன்சர் நோயை போக்கக்கூடிய ஒரு மருந்து. அது மட்டும் இல்லாம ஒரு கண் படல நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேட்ராக்ட், இந்த கண் நரம்புகள்ல வரக்கூடிய சிறு சிறு காயங்கள், அந்த காயங்கள்னால என்ன பண்றது, இப்ப நம்ம கை காயம் ஆனிச்சுன்னா அந்த கையில வந்து என்ன செய்ய மாட்டோம், பிடிச்சி வேலை செய்ய மாட்டோம் இல்லையா? இந்த விரல் காயமா இருக்குன்னா அந்த விரல்ல பிடிச்சி வேலை செய்ய மாட்டோம் இல்லையா? அது மாதிரி நரம்புகள் காயமாக இருக்கும்போது அந்த நரம்புகள் அதனுடைய வேலையை செய்வதில்லை. அப்படியே அந்த கழிவுகள் வெளியே தள்ளப்படாமதான் கழிவுகள் அங்கேயே சேர்ந்து இறுக்கமாயி அதான் கேட்ராக்ட் ஃபார்மேஷன் ஆயிடுது. ஸோ இந்த நரம்பு காயங்கள் எல்லாம் இந்த மறிக்கொழுந்து ஆற்றுவதனால கேட்ராக்ட் நோய் வராமல் தடுப்பதற்கு இந்த மறிக்கொழுந்து மிகவும் உதவியாக இருக்கும். ஓகே, அதனால கண்ணிமைக்கு இந்த விளக்கெண்ணெய் தடவணுங்கிறது மிகவும் முக்கியம். கண்ணை மூடிட்டு கண்ணிமைக்கு ஒரு சொட்டு விளக்கெண்ணெய் இப்படி தடவுனா 1 டிராப் உள்ள போயிடும். அன்னன்னைக்கு பாக்குற கண்ணுக்கு கொடுக்கக்கூடிய அதிகமான வெளிச்சத்தினால ஏற்படக்கூடிய கண் சூடு அன்னன்னைக்கு தெளிஞ்சிடும். இதை எப்ப வேணாலும் செய்யலாம். குளிக்கிறதுக்கு முன்னாடி கூட நம்ம கண்ணிமைக்கு தடவிட்டு உடனே ஒரு 2 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்ல குளிச்சிடலாம். அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை வச்சுக்கிட்டோம்னா மறக்காம இருக்கும். இல்லை அப்படின்னா தினசரி உருளைக்கிழங்கை வந்து ஸ்லைட் பண்ணி, ஏன்னா வெள்ளரி பஞ்சை ஸ்லைட் பண்ணி 2 கண்ணு மேலையும் வச்சு கட்டி ஒரு 20 நிமிஷம் கண் சூட்டை தணிக்கணும். ஏதாவது ஒண்ணு செய்து கண் சூட்டை தணிப்பதனால நாம வந்து இந்த கேட்ராக்ட், அது மட்டும் இல்லாம இந்த ஜவ்வு சம்பந்தமான பிரச்சனைகள், பிசிஓடி, கல்லடைப்பு, இது போன்ற பல பிரச்சனைகள் இருந்து தப்பிக்கலாம். ஓகே, இந்த பித்த பகுதியில் பித்தம் மிகுந்தால் புண்ணென கொள்கை அப்படிங்கிறது வந்து நம்ம நாடி பார்க்குறீங்க. நாடி பார்த்துட்டு அதுக்கு வந்து வேப்பிலை மறிக்கொழுந்த ஒரு தீர்வாக எடுத்துக்கொள்ளலாம். இப்ப அல்சருக்கு நிறைய மெடிசின் இருக்கு. ஒவ்வொரு மூலிகைகளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் அப்போ என்னென்ன கண்டிஷன்ஸ்ல என்னென்ன மூலிகைகள் நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். சரியா? ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய மூலிகைகள் நம்ம போன தடவை வந்து இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருக்கோம். மறிக்கொழுந்து மட்டும் புதுசா சொல்லியிருக்கேன். மணத்தக்காளி கீரை அப்படின்னு சொல்லிட்டு பரிசு அன்னைக்கு இனிப்பா இருக்கும், பரிசு அடுத்ததான் கசப்பா இருக்கும். மணத்தக்காளி கீரை நன்றாக புண்ணை ஆத்தும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஒரு தடவை நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? இந்த அம்மான் பச்சரிசின்னு ஒரு மூலிகை இருக்கு. இது வெப்பவாகுள்ள ஒரு மூலிகை. வெப்பவாகுள்ள ஒரு இது வந்து எரிவாயுவை போகக்கூடியது. எரிவாயு எரிவாயுவை போகக்கூடியதுன்னா என்ன அப்படின்னா, நெஞ்சலாம் ஒரு எரியுது,
உணவு குழல்லாம் ஒரு எரியுது, ஓகே, வயிறு எரிச்சல் கொடுக்குது, ஆசன வாயில எரிச்சல் கொடுக்குதுன்னு சொல்றாங்க. அது எரிவாயுவை போக்கக்கூடியது. இப்ப இந்த அம்மான் பச்சரிசி சமைத்தும் சாப்பிடப்படுகிறது, கீரை மாதிரி கடைஞ்சும் சாப்பிடலாம். இந்த அம்மான் பச்சரிசியை நீங்க எடுத்துட்டு வந்து வச்சுக்கிட்டு காய வச்சுக்கலாம். அதை நீங்க கசாயம் பண்ணி குடிக்கலாம். இது நல்லா புண்ணு ஆற்றுவதற்கு உதவும். இது வெப்பவாக்குள்ள மருந்து அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சந்திரக்கலை சுவாசம் நடக்கும்போது நீங்கள் சாப்பிடுவது மிகவும் ஏதுவாக இருக்கும். அப்படி அதெல்லாம் நீங்க பார்க்க தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்ப இதோட வரப்பத்தமல்லி, அதாவது தனியான்னு சொல்லக்கூடிய மல்லி விதை, அதை வந்து என்ன செஞ்சுக்கலாம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்து கொதிக்க வச்சு குடிச்சிருக்கீங்க அப்படின்னாக்க இது வெப்ப மூலிகையாக இருந்தாலும் அந்த வெப்பத்தினால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஸோ அம்மான் பச்சரிசி அப்படிங்கிற மூலிகையை வச்சு நீங்க இந்த எரிவாயு அப்படிங்கிற பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம். தொண்டையெல்லாம் எரியுது, சாப்பிடும் போதே எரிச்சலா இருக்கு, லேசான காரம் பட்டாலும் எரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற பிரச்சனை இருக்கும்போது இந்த அம்மான் பச்சரிசி நீங்க வந்து பயன்படுத்தலாம். ஓகே, இந்த அம்மான் பச்சரிசி வந்து புண்ணு ஆத்துறது மட்டும் இல்லாம இடுப்பை வலுப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து. ஸோ இடுப்பு வலுப்படுத்துறதுனால இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, சித்திர பாலாடைன்னு சொல்லி. சித்திர பாலாடை, சித்திர பாலாடையின் பேரு. சீக்கிரம் கருத்தரிப்பதற்கு உதவக்கூடிய மருந்துகளில் இதுவும் மேல ஆட வருதோ அது போல முட்டையை உடைச்சோம்னா முட்டையில வந்து வந்து ஒரு லேயர், இப்ப நம்ம மாதுளம்பழத்தை உடைச்சோம்னா ஒரு வெள்ளை கலர்ல ஒரு லேயர் இருக்கும், அந்த ஓடு இல்லாம உள்ளுக்குள்ள ஒரு லேயர். ஓகே, அது போன்ற ஒரு லேயர் தான் வந்து என்ன செய்யுது, செய்வதற்கு மிகவும் முக்கியமான அந்த ஒரு லேயர் வேணும். அந்த லேயரை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இந்த அம்மான் பச்சரிசி மிகவும் உதவியாக இருக்கிறது. அதனால இந்த சித்திர பாலாடைன்னு சரிங்களா, எரிவாயுவுக்கு மிகவும் முக்கியமான ஒரு ஓகே. இதெல்லாம் மருந்தை விட மிகவும் என்ன அப்படின்னா, எப்ப புண்ணாகும் அப்படின்னா செரிக்கிறதா புண்ணாகும். நீங்க எதை சாப்பிட்டு செரிக்கிறீங்களோ, இப்ப செரிக்கிறன்னு வச்சுக்கோங்களேன், செரித்தால் அமிர்தம், செரிக்கிறன்னா விஷம். அந்த விஷம் வெளியே போற வரைக்கும் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்ப நீங்க செரிக்க முடியாத ஏதாவது உணவுப் பொருளை சாப்பிட்டீங்கன்னா தொண்டையில அப்படியே லேசா கரகரகரன்னு இருக்கும். அப்புறம் அது ஒரு வேப்பம் வந்து சரியா போயிடும். அப்புறம் வயிற்றுல லேசா ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் அது ஒரு வேப்பம் வந்து சரியா போயிடும். அப்புறம் லேசா வயிறு இருக்கும். ஓகே, இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பும் கீழே இறங்கி ஆசன வழியா வெளியே போற வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவை என்ன செஞ்சுட்டே இருக்கும், கொடுத்து கொண்டே இருக்கும். இப்ப அந்த செரிக்காதது புளிச்சு போய் அரிப்பதுதான் என்னது, புண்ணு. ஓகே, புளிச்சது நுரைச்சதுலாம் நம்ம வந்து புளிச்சு போனதுக்குள்ள கையை விட்டோம்னா கையெல்லாம் அரிக்குது இல்லையா, அரிக்கிறப்ப நம்ம சொரியிறோம், சொரிஞ்சு புண்ணாது இல்லையா, அது போன்று அந்த புளிப்புக்கு வந்து என்ன செய்யணும், அரிக்கும் தன்மை உண்டு. ஓகே, அப்படிதான் அந்த புண்ணு வந்து வருது. அப்ப செரிச்சிருச்சுன்னா புண்ணே ஆகாது. அப்ப எப்படி செரிக்க வைக்கிறது அப்படிங்கிற டெக்னிக்கை தெரிஞ்சு சாப்பிட்டீங்கன்னா புண்ணே வராது. ஓகே, எப்படி செரிக்க வைக்கிறது அப்படிங்கிறதான் போன தடவை நம்ம சொல்லியிருந்தோம், நல்ல உணவுகளை சாப்பிட வேண்டும். ஓகே, பழைய பதார்த்தங்களை சாப்பிடக்கூடாது. பழைய பதார்த்தம்னா என்ன அப்படின்னா, நீங்க பார்க்கும் போதே அதை சாப்பிடக்கூடாதுன்னு உங்களுக்கு தோணும். ஓகே, அதெல்லாம் சாப்பிட கூடாது. ஓகே, இப்ப நிறைய பேக்கிங் ஐட்டம்ஸ் வந்து எல்லாமே ப்ரிசர்வேட்டிவ் மிக்ஸ் பண்ணி கெட்டு போகாம இத்தனை மாசத்துக்கு கெட்டு போவாது, இத்தனை நாள் வரைக்கும் கெட்டு போவாது அப்படிங்கிற மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டு ஒரு இயற்கையா இத்தனை நாள்ல கெட்டு போயிருந்து ஒரு விதி இருக்கு.
ஓகே, அப்ப அது இயற்கைக்கு கெட்டு போகாதுன்னு அப்படின்னா அது டைஜஸ்ட் ஆகுறது கொஞ்சம் டிலே தான் ஆகும். ஓகே, இப்ப நீங்க தயிர் மோர்லாம் நம்ம வந்து என்ன செய்யறோம், வெளியே வச்சா புளிச்சனுடைய கொஞ்ச நேரத்துல. இப்ப வெளியே வச்சாலும் புளிக்காத தயிர் மோர்லாம் இருக்கு. ஓகே, அப்ப என்னன்னா அதெல்லாம் இப்ப அது செரிமானம் ஆகுறதுக்கு மிகவும் காலதாமதம் ஆகும். அதனால எதெல்லாம் சீக்கிரமாக கெட்டு போய்விடுமோ, இப்ப நம்ம வீட்டுல வைக்கிற குழம்புலாம் கெட்டு போயிடுது, ஒரு நாளைக்குள்ள பயன்படுத்தலாம், அடுத்த நாள் பயன்படுத்த முடியாது. நம்ம ஆக்குற சாதமே சாயந்தரம் காலையில ஆக்குனா நைட்டுக்குள்ள என்ன ஆயிடுது, கெட்டு போயிடுது. அடுத்த நாள் காலையில வரைக்கும் தாங்குறது சிரமமா இருக்கு. சோ எதெல்லாம் சீக்கிரமாக அழிவு நிலையை நோக்கி போகிறதோ அந்த மாதிரியான உணவுகள். இப்போ வந்து நீங்க உருளைக்கிழங்க நீங்க வீட்டுறீங்க அப்படின்னா, உருளைக்கிழங்கு நல்லா ஸ்லைட் பண்ணி எண்ணெயில போட்டு எடுக்கிறீங்க, சிப்ஸ் பண்றீங்கன்னா, நீங்க அதை ஒரு 4 days 5 days 7 days அதுக்குள்ள சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இனிமே நீங்க ஒவ்வொரு நாள் சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் மாறிக்கிட்டே வரும். ஏன்னா அந்த டெம்பரேச்சர்ல அதோடைய தன்மை வந்து மாறிக்கிட்டே இருக்கு. நம்ம வந்து ரூம் டெம்பரேச்சர்ல என்ன ஆயிடுது, அது இன்னும் அப்படியே வெப்பமாயிட்டே தான் இருக்கு, அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு அது போயிட்டே தான் இருக்கு. அதனால ஒரு டேஸ்ட் மாறிட்டே இருக்கும். ஒரு லெவல்ல அவ்வளவுதான், அது சாப்பிட முடியாதுங்கிற கண்டிஷன் வந்துடும். அப்ப ஒரு ஏதாவது அந்த ஒரு வாரம், இந்த ஒரு 5 நாள் 10 நாள் அப்படிங்கிற அந்த கண்டிஷன்ஸ் கூட நீங்க செய்யற பக்குவத்துல இருக்கு. ஓகே சார், இப்போ ஷார்ட்ஸ் என்ன பண்றோம்னா, அவங்க மோஸ்ட்லி இந்த ஃப்ரோசன் ப்ராடக்ட் சொல்லிட்டு ஒரு விற்கிது, அதை ஆல்ரெடி ப்ரிசர்வ் பண்ணி வச்சு அதைவே இன்னும் எவ்வளவு நாள் ப்ரிசர்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரோசன் ப்ராடக்ட்ஸ் அவங்க அதெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இதை நம்மளால அவாய்டும் பண்ண முடியாது. ஸோ அவங்க வந்து எப்படி கிளியர் பண்ணிக்கிறது? அதாவது முடிந்த வரைக்கும் அதாவது என்ன சொல்றது, இப்ப வாழைப்பழம் இருக்கு, வாழைப்பழம் வந்து பழுத்த ஒரு 2-3 நாள்ல என்ன ஆயிடும், கெடுக்குது. இல்ல இந்த பழம் 2 வாரத்துக்கு கெடாது அப்படின்னு ஒரு பூசுறாங்கன்னு வச்சுக்கோங்க, கெடாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுக்கி வச்சா அப்படியே இருக்கும். சோ அந்த மாதிரி அடுக்கி வைத்த பழம் அது நமக்கு அவசியம். 2-3 வாரம்ல கெட்டு போகக்கூடிய அந்த பழம் அதை நம்ம சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாம். ஓகே, அந்த மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்ளை பண்ணி நமக்கு என்னென்ன சொல்றதோ அதை நீங்க அவாய்ட் பண்றது மிகவும் நல்லது. ஓகே, இந்த செரிக்கலை அப்படின்னா தான் புண்ணாகிறது அப்படிங்கிறது பார்த்தோம். செரிமானம், செரிக்கலைன்னா விஷம், செரிச்சா அமிர்தம். இந்த விஷம் உள்ள இருக்கிற வரைக்கும் நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணுது. அது வந்து நீங்க ஏதாவது கெட்டு போனது கொஞ்சம் லேசா புளிச்ச பால் சாப்பிட்டா கூட தொண்டையில ஒரு மாதிரி கரகரப்பு கொடுக்குது. அதுக்கப்புறம் அங்கிருந்து ஒரு வேப்பம் வந்ததுக்கு அப்புறம் வயிற்றுல ஒரு மாதிரி அழுத்தமோ எரிச்சலோ கொடுக்குது. அதுக்கப்புறம் வந்து மோஷன் போறத ஒரு அழுத்தம் கொடுக்குது வெளியே போற முன்னாடி. இந்த மாதிரி செரிக்காத உள்ள போறதான் பிரச்சனையே. இப்ப எது செரிக்கிறது அப்படின்றது இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் இல்லாத தினசரி நாமே தயார் பண்ணக்கூடிய அல்லது சீக்கிரமாக அழிவு நிலைக்கு போகக்கூடிய அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாத உணவுப் பொருட்கள் அப்படிங்கிறத நம்ம சாப்பிடும்போது நமக்கு வந்து எளிமையா செரிமானம் ஆகிடுது. இந்த இனிப்பு அப்படிங்கிறது எல்லாத்தையும் செரிக்க வைக்கக்கூடிய சுவை. இந்த உப்பு வந்து எல்லா அலர்ஜிக்கும் மருந்து. இது ரெண்டும் சேர்ந்து நாட்டு சர்க்கரை அப்படிங்கிற ஃபார்ம்ல நமக்கு இனிப்பும் உப்பும் கலந்ததா நாட்டு சர்க்கரை கிடைக்குது. இந்த நாட்டு சர்க்கரை வந்து உப்பு உள்ளது சூடான பாலில் போட்டு ஆற்றி குடிக்கலாம். நீங்கள் அதை போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா பால் தெரியும் உப்பு உள்ளதுங்கிறதுனால. ஸோ நீங்கள் வந்து இந்த நாட்டு சர்க்கரையை நீங்கள் வெளியிடங்களில் இந்த பாக்கெட் பால் இதெல்லாம் சாப்பிடும்போது அதை சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த கெமிக்கல் அலர்ஜி அதிலிருந்து பாதிப்பு கிடைக்க போகுது, செரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகுது. அதே மாதிரி பனவெல்லம் அப்படிங்கிறது விஷமுறிவுக்கான மிகவும் முக்கியமான ஒரு மருந்து. இந்த பனவெல்லம் அப்படிங்கிறது பராசக்தியின் பால் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பதநீர்ல இருந்து பனவெல்லம் காய்ச்சி எடுக்கப்படுகிறது. அந்த பதநீர்ல வந்து தேல், சின்ன சின்ன பூச்சிங்க, பாம்புக்கும் சில நேரத்துல விழுந்து இறந்து கிடந்தாலும் அதை அப்படியே வடிகட்டி குடிக்கும் வழக்கம் நம் நாட்டில் உள்ளது.
இந்த பதநீர்ல பார்த்தீங்கன்னா என்ன உளுந்து கிடந்தாலும் அந்த விஷம் வந்து அந்த பதநீர் எடுத்துக்கொள்வதில்லை. எப்படி பராசக்தி வந்து பெருமானுடைய கழுத்திலேயே விஷத்தை வந்து பிடிச்சிட்டாங்களோ, அது போல விஷத்தை உள்வாங்க முடியாம தடுத்துட்டாங்களோ, அதே போல பதநீர்ல வந்து என்ன செய்யுது, அந்த விஷமானது உள்வாங்கப்படுவதில்லை. ஸோ அதனாலதான் முற்காலங்களில் நமக்கு வந்து ஏதாவது சின்ன விஷக்கடியா இருந்தாலும் பனவெள்ளத்தை கொஞ்சம் வாயில போட்டுக்கங்க, வெள்ளத்தை இல்லை நாட்டு சர்க்கரையை கொஞ்சம் வாயில போட்டுக்கங்க, ஒரு மிளகு இல்லை 2 மிளகு வாயில போட்டா அந்த விஷம் வந்து தீண்டாது, நமக்கு வந்து தொந்தரவு கொடுக்காது அப்படிங்கிறது முன்புள்ள பழக்கம். இப்போ அவ்வளவா இல்லை, இப்பயும் கிராமங்கள்ல இருக்கும். ஸோ இந்த பனவெல்லம் அப்படிங்கிறது நிறைய சாப்பிட்டு இருந்தப்போ இந்த பாம்பு கடி விஷயங்கள்னால ஏற்பட்ட மரணங்கள் அப்படிங்கிறது கம்மியா இருந்தது. இப்போ பனவெள்ளத்தை வந்து நம்ம நிறைய குறைச்சிட்டு வெள்ளை சர்க்கரை எடுத்ததுக்கு அப்புறம் பனவெள்ளத்தை சாப்பிட்ற உபயோகத்தில் இல்லாமல் போனதுனால இந்த விஷம் வந்து ரத்தத்துல கலக்க ஈஸியா கலந்துடுது. அதனால நிறைய பாதிப்புகள், ஒரு சிலருக்கு உயிரிழப்புகள் ஏற்படுது. அதனால பனவெல்லம் நம்ம திரும்பவும் பிரயோகம் பண்ணணும்னா இந்த பனவெல்லம் வெல்லம் இந்த ரெண்டுமே செரிமானத்துக்கு மிகவும் முக்கியமானது. ஸோ அதனால நீங்க சாப்பிடும் போதே ஒரு 1/2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை அல்லது 1/2 ஸ்பூன் அல்லது 1 ஸ்பூன் அல்லது பனவெல்லம் வந்து நீங்க உங்களுடைய அந்த சாப்பாட்டு தட்டிலே 1 ஸ்பூன் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம இந்த சோம்பு, இந்த பெருஞ்சீரகம் அப்படிங்கிறது எல்லா ஹோட்டல்ஸ்லயுமே வந்து நீங்க சாப்பிட்டோன்னா அதை இனிப்போடு சேர்த்து சாப்பிட்ற மாதிரி ஒரு மிட்டாய் மாதிரி வச்சிருப்பாங்க. சில இடங்கள்ல வெறும் சோம்பு வெறும் பெருஞ்சீரகமாகவும் இருக்கும். அதை எடுத்து கொஞ்சம் வாயில போட்டுட்டீங்கன்னா நல்லா செரிமானம் ஆகிடும். இந்த செரிமான சக்தி, அதாவது ரொம்ப புண்ணா இருக்கவங்க இந்த வயிறு புண்ணு ஆறுறதுக்கு பிஃபோர் ஃபுட் வந்து வேப்பிலை, அம்மான் பச்சரிசி இலை, மறிக்கொழுந்து இது போன்ற இலைகளை கொதிக்க வச்சு குடிக்கும் பொழுது ஆஃப்டர் ஃபுட் செரிமானத்துக்காக இது போன்ற பனைவெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை அல்லது இந்த பெருஞ்சீரகத்தோட கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து கொதிக்க வச்சு அதை குடிக்கும் போது நல்ல செரிமானம் ஆகிடும். ஸோ வயிறு புண்ணும் ஆயிடுது, நல்ல செரிமானம் ஆயிடுங்கிறப்போ செரிக்காத நீர்மூலம் தான் சளி சேர்வதற்கான வாய்ப்புகள் குறைவு. அதனால இன்னும் இந்த பாடத்தை நம்ம அடுத்த வகுப்புல இன்னும் தெளிவா பார்க்க போறோம். நிறைய மூலிகையோட விளக்கங்களோட, நிறைய மூலிகைகளுடைய எப்படியெல்லாம் இந்த பிரச்சனையை வந்து வராமல் சரி பண்ணுது, வந்ததை எப்படி சரி பண்ணுது அப்படிங்கிறத நிறைய விளக்கங்களோட இன்னும் பல வர்ம பாயிண்ட்ஸோட உங்களுக்கு வந்து அடுத்த வகுப்பு 2வது சனிக்கிழமை, அதாவது ஒரு 11/10 அக்டோபர் 11ஆம் தேதி நடைபெறும் இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.